வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். இது எல்லாருமே நம்ம வீட்டிலையே நம்ம சாப்பிட்லன்னா கூட கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க எல்லாருமே. அதுமாரி நான் இது இப்போ செய்ய போகிறேன். வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டோம், தக்காளி கட் பண்ணியாச்சு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 10 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். எண்ணெய் கடாயில் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றிருக்கேன், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போது வெங்காயம் வதங்கட்டும். சால்ட்டு போட்டுக்கலாம். நான் இதுக்கு கல் உப்பு தான் போட போகிறேன். திட்டமாக எவ்வளோ வேணுமோ நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பூண்டு ஒன்றா சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் போட்டுப்போம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போது கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு இந்த மாதிரி போட்டுப்போம். இப்போ கலந்த மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் அது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது இதில் பெருஞ்சீரகம் இருக்குது, நம்ம தேவையான அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி மசாலாவை ரொம்ப தீய விடாமல் இந்த மாதிரி வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் போட்டுட்டேன், சொல்லலை, நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இந்த மாதிரி பரட்டிட்டுலாம் நல்லா. சூப்பர் டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மசாலா உருளைக்கிழங்குல ஏறுறதுக்காக இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல நல்லா காரம் பிடிக்கும். தண்ணி கொஞ்சமாக விட்டுருக்கும் பாருங்கள். இப்போ மூடி போட்டுடலாம். கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு ரெடி. இது ஒரு 15 நிமிஷம்தான். தண்ணி நல்லா நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் கிரேவியாக ஆகிடும். நிறுத்திடலாம். அப்புறம் இப்போ இன்னொரு 15 நிமிஷம் இருக்கட்டும். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பயங்கரமான சூப்பர் டேஸ்ட்டோட மசாலா ரெடி. மசாலாவோடு ரெடியாக இருக்குது. சூடாக இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.